வணக்கம் ரிஷபராசி ராயர்களே. ஒரு பாட்டு உண்டு, கன்னிராசி என் ராசி ரிஷப காலை ராசி என் ராசி அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடலிலே ரிஷபத்துக்கு ஒத்துப்போவது கன்னிராசி அப்படின்னு ஒரு கோட்பாடை கவிஞர் சொல்லியிருப்பார். அப்படி உங்கள் மனது எப்போவுமே நளினமாக அடுத்தவரை புரிந்து கொண்டு அதில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டவர்கள் நீங்கள். எதையும் கவர்ச்சியாக புரிஞ்சுப்பீங்க, அதை வெளிப்படுத்துவதும் அழகாக நளினமாக வெளிப்படுத்துவீர்கள். அதனால தான் உங்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது, அதுவும் ஸ்திரமான சக்தி. யோசித்து செஞ்ச காரியத்தை அழகாக செய்யக்கூடிய அக்கௌண்டபிலிட்டிங்கிற வேர்டை அழகாக மனதில் புரிந்து கொண்டதுனால உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய இருக்குது அப்படிங்கிறதும் உண்மை. ஆனாலும் நிறைய மனசுக்குள்ளார அந்த எண்ணங்கள் நான் அப்படிங்கிற ஒன்று எண்ணம் வருதுங்களே, அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளார கார்த்திகை நட்சத்திரத்தின் 2ஆம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம்லாம் இருக்குது. ரோகிணி நட்சத்திரங்கிறது உச்சத்தில் இருக்குது சந்திரன். அதனால் மனம் போல் வாழ்வு அப்படிங்கிற வார்த்தை வரும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்ன்றது ரிஷபராசி அன்பர்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் ராசியில் மிருகசீரிஷம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்குது. அது இரட்டை மனதை எப்போதும் ஏற்படுத்துவதனாலே கொஞ்சம் குழப்பமான சிந்தனைகள் வரக்கூடிய சூழ்நிலையிலே இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசியின் 2ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளர குரு உட்கார்ந்துருக்கிறார். குரு நார்மலாக 2ஆம் இடம் தனகாரகன், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பொருள் வரவு குடும்பத்தில் இருக்குது அப்படிங்கிற அஷூரன்ஸ் கிடச்சிருச்சு. அதுபோல் அவர் பார்க்கக்கூடிய பார்வை கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்குறார். அதனால் தொழிலில் நல்லபடியாக மூமெண்ட்ஸ் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளித்து விடலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தைரியமாக இருக்கும். வேலை செய்யும்போது வேலையெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னா புத்தி நிறைய வேணும் இல்லைங்களா? அந்த புத்தி 4ஆம் இடமான கடகராசிக்குள்ளே அமர்ந்துக்கிட்டு இருக்குது. புக்தி நல்லா போய் உட்கார்ந்துருக்குது, அது பக்தியை பெருக்கி விடும். கடகராசியில் புதன் இருக்கும்போது பக்தி நிறைய வரும், வேலை செய்யறதுக்கு மனசு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அதை பற்றி யோசனைகள்லாம் ஓடிட்டே இருக்கும். 3ஆம் இடத்துல நார்மலாக புத்தி குறைந்து இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிறதுனால நம்ம மனசில் யோசித்து ஒரு காரியத்தை எடுத்து வைக்கணும். ஏன்னா முயற்சி ஸ்தானம் வெற்றியை கொடுக்கக்கூடியது. நம்ம என்ன செய்கிறோமோ அதை கையில் அகப்படுத்தி கொள்வது அப்படின்னு சொல்லுவோம். அந்த கையகப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த புத்தியானது தெளிவாக சிந்தனையில் கரெக்டாக எய்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபோக்கஸ்டாக இருக்கணும் இல்லைங்களா? அதனால் புத்தியை கொஞ்சம் சரி பண்ணணும். கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டுன்னு ஒரு வரி இருக்கு இல்லையா? அதுதான் உங்களுக்கு நல்லா மனசில் வச்சுக்கணும். எப்படி செய்ய போகிறோம், என்ன காரியம், எந்த இடத்துல காய் போட்டால் விழாதுன்னு இந்த கேரம் போர்டு விளையாடும்போது பார்க்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி குறிப்பறிந்து செய்யக்கூடிய செயல்களாக செய்தீர்களானால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அவரோடு சேர்ந்து போய் சூரியன் அமரப்போகக்கூடிய சூழ்நிலை ஆடி மாதம் பிறந்துடும். இந்த ஜூலையில் 2 பேரும் வந்துட்டாக்க புதனுக்கு வேலையெல்லாம் போடும். புதன் ஏற்கனவே புத்தி கம்மியாகும் அஸ்தங்கம் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது டோட்டலாக 0 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் செய்யக்கூடிய வேலைகளை யோசித்து செய்து என்ன செய்ய போகிறோன்றதை கரெக்டாக பேப்பர் பேனா இதுதான் ஆக்சுவலி புதனுடைய தன்மை. இதை எழுதி வச்சுடுங்க, எழுதிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் ஓரலாக போயிட்டே இருந்தீங்கன்னா சில இடத்துல சிக்கல்கள் சுற்றிட்டுருப்பீங்க. இது தெரிஞ்சு போச்சு. இப்போது உங்களுக்கு 3ஆம் இடத்துல போகிற சூரியன் நன்மை செய்யப்பார். அரசியல் ரீதியிலும் அரசாங்க ரிலேட்டட்லேயும் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். முதன்மை தன்மை, பதவி இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிய கான்ட்ராக்ட்லாம் ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பண வரவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குழந்தைகள் கல்வி ரிலேட்டடான நீங்கள் போய் பிஎஸ்சி பேங்க்ஸ்லாம் நீங்கள் போய் கடன்லாம் வாங்கிறதுக்கான சூழ்நிலையும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் எளிதாக அமையக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. குழந்தைகளை பற்றின அதிக அஃபெக்ஷன் உண்டு. அந்த அஃபெக்ஷனெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக எக்ஸிக்யூட் ஆகணும் இல்லையா? அதுக்கு நல்ல நேரம் ஒன்றுனா இந்த ஜூலையில் நல்லா இருக்குதுன்னு சொல்லிடலாம். செவ்வாய் உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்துக்காரர். அவர் உட்கார்ந்துருக்க சிம்மராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார். கேதுங்கிற அந்த கிரகத்துடன் ஞானகாரகனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். 4ஆம் இடம் அப்படிங்கிறதும் மாத்ருஸ்தானம் அப்படிங்கிறதுலையும் செவ்வாய் அமர்வது எப்போவுமே அம்மா ரிலேட்டடாக அந்த மாமன் முறையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா?
அது ரிலேட்டடாக கொஞ்சம் சண்டைகள் எல்லாம் சொத்து ரிலேட்டடாக வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும். அது வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா புக்தி பக்தியை புகழ்த்தி விடும் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய விஷயத்தில் திருப்பி நீ போய் பார்த்துட்டு வாப்பா, சரியாக பேசினியாப்பா அப்படின்னு சொல்ல வச்சுருவோம். அது மட்டும் இல்லை, ஒரு தடவைக்கு 2 தடவை கரெக்ஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களை அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கடன் விஷயங்கள் எல்லாம் அப்படி ஈஸியாக வந்துட்டு போயிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறதும். 6ஆம் இடத்துக்கான சுக்கிர பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. அதுபோல் குருவின் அருளாலே தொழிலிலே புதிய முன்னேற்றங்கள் வருவதற்கும், ஏற்கனவே நமக்கு சனி பகவான் 11 லாபஸ்தானத்தில் இருந்தால் பண வரவு, உழைத்தால் ஊதியம் அப்படிங்கிறது நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே எவ்வளோ வேலை கொடுத்தாலும் நான் வேலை செய்வேன் அப்படின்னு வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க. வேலைக்கேற்ற பலனும் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான மாதமாக இந்த மாதம் காட்டுகிறது. அதனால் கரெக்டாக ரிவ்யூலெல்லாம் உங்களுடைய ரேட்டிங் நல்லா இருக்க போகுது. அதனால் சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குமா? 100% உங்களுக்கு நல்ல மூமெண்ட்டெல்லாம் காட்டுறதுனால மனதில் சந்தோஷம் நிறைய இருக்கும். உங்கள் ராசிக்குள்ளார இந்த ரோகிணி நட்சத்திரம் உச்சத்தில் பெறக்கூடியதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த உச்சம் வருவதனாலே மனதில் என்ன தோணித்தோ அதை செய்யும்போது எதிரிகள் வந்து தடுப்பாங்க. அந்த எதிரிகளை நம்ம கலைந்தெடுத்தணும். எதிரிகள் இல்லாத வாழ்க்கை நமக்கு நல்லா இருக்கும் இல்லைங்களா? அதற்கு துர்க்கை அம்மனை வழிபட வேண்டியது மிக முக்கியமானது. ஆடி மாதம்னு வந்துருச்சு, துர்க்கையை வழிபடும்போது இன்னும் சந்தோஷமாக அவள் எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் கேட்ட வரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து நின்றுவா. அப்போது உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக ஃபர்ஸ்ட் ஒரு சூழ்நிலை வரணும். வெள்ளிக்கிழமை தோறும் செவ்வரளியை கொண்டு போய் காளி அம்மனுக்கும் துர்க்கை அம்மனுக்கும் சமர்ப்பித்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றியும் நலத்தையும் தரட்டும்.